எங்கேயா இந்த வாடகை வியாபாரிங்களை ஆளே காணும்? தலைமுறை ஆயிட்டாங்களா? கொஞ்சமான பேச்சாயா பேசுனீங்க பா. நான் உங்களை தான் கோபாலண்ணா. என்னன்னா பேச்சு பேசுனீங்க? நக்கீர கோபாலன்னா நமக்கு ஒரு மரியாதை இருந்தது. நியாயமான மனுஷன், நியாயமாக பேசுவார், கரெக்டாக பேசுவார். ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது உங்கள் பேச்சுக்கள் எல்லாமே ஆளு மனசை பாதுகாக்கிறதா தான் இருந்திருக்கு. பொள்ளாச்சி விஷயத்தில் அவ்வளோ பொங்குனீங்களே சார். மனுஷன் பாவம், பெண்களுக்காக அவ்வளோ இறங்கி செய்கிறாரு. இதோ பக்கத்தில் திருவண்ணாமலையில் 2 காவலர்கள் ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க. வாயத்தோர்களை தைக்கப்பட்டுச்சா வாய்? மனசாட்சி வேண்டாம்? மனுஷன் பாவம் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை விட்டுட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் எவ்வளோ தரக்குறையான வார்த்தைகள் பா. கொலைக்காரன், பணத்தில் நடக்கிறான், சைக்கோ, உச்சக்கட்ட கேவலமான வார்த்தைகள். அவ்வளோ வன்மமா? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அரசியலுக்கு ஒரு தப்பா? எவ்வளோ பிராண்ட் பண்ணீங்க? இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடுமா? வச்சாங்களா? உயர்நீதிமன்றம் விமர்சனம் பண்ண உடனே அப்படியே ஃபயர் விட்டிங்க மாறி மாறி. இப்போ உச்ச நீதிமன்றம் விட்றாங்களே ஃபயர். என்ன பண்ண போகிறீங்க? அதுவும் அந்த 41 உயிர்களை வச்சு ஒரு அரசியல் பண்ணீங்க பாருங்கள். அது ரொம்ப பெரிய பாவம், சும்மாவே விடாது. தூத்துக்குடி சம்பவத்தால் தான் அன்றைக்கி இருக்க எடப்பாடி அரசு போச்சு, இது வரைக்கும் வர முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும். அந்த நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாது. உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த கருத்துக்கள் நமக்கு புதுசாக? அந்த கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் மக்கள் சொல்கிற அதே கருத்தை தான் உச்சநீதிமன்றம் பிரதிபலிச்சிருக்கு. மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ அவங்க தான் ஃபயர் விடுறாங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. மக்களுக்காக அரசியல் பண்ணுங்க. நன்றி.